வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா எங்க அண்ணன் பண்ண குஜிலி மஸ்த தான். நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. இவங்களால தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான மேலும் இதெல்லாம் எங்க அண்ணன் கொண்டு வந்த நலத்திட்டங்கள், சோப்பு, சீப்பு, பர்ஃப்யூம், மற்ற லேடி சமாச்சாரங்கள், கர்ப்ப காலத்தில் நீங்கள் சாப்பிட வேண்டிய ஹெல்த்தி ஃபுட் அண்ட் மெடிசன்ஸ், நமக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு 3 வயசு வரைக்கும் என்னென்ன தேவையோ அத்தனையோ இதில் இருக்கு. ஆண் குழந்தை பிறந்தா இது, பெண் குழந்தை பிறந்தா இது. ஆல்சோ ஒரு கூறுகட்ட வேலையும் பார்த்து விட்டு போயிட்டாப்புல. என்னன்னா, முதல்வரின் அரசியல் செயலாளராக ஒரு ஜோசியக்காரனை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. அவர் பேரு கூட வந்து ரிக்கி ராதன் பண்டிட். அதாவது ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம்லயே வந்து யூடியூப்லயுமே இந்த ஆஸ்ட்ரோடாக்னு ஒரு தருதலை வந்து தாலி எடுத்துக்கிட்டு இருக்கான். பையன் உயிருக்கே ஆபத்து. இதுக்கு மத்தியில ஒரு பாலிடிக்ஸ் உள்ள ஜோசியக்காரனா? வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. அதாவது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ப்ராப்பரான ஆளை வந்து போடணும். அதான் நல்லது. ஒரு சிம்பிள் லாஜிக் என்னன்னா, இது வந்து ஜோசியக்காரனை நியமிச்சதுக்காக இல்லை, நான் ஜென்ரலா ஒரு ஜோசியத்தை பத்தி ஒன்று சொல்றேன். ஒரு லாஜிக் என்னன்னா, அவங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டும், நடக்குதுன்னே வச்சுக்கோ. அந்த நடக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸை கோத்ரூ பண்றது யாரு? அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, வலியை தாங்கிறது, உழைக்கிறது, ரத்தம் சிந்துறது, இதெல்லாம் யாரு? ஜோசியக்காரனா நாமளா?